ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, புதிய மற்றும் தொலைந்து போன பர்த் சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்த் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். 2015, 2016 அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அவங்க பிறக்க சொல்லவே ஹாஸ்பிட்டலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, 2015க்கு முன்னாடி பிறந்தவங்க நிறைய பேர் பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. பட் அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களால ஆன்லைனில் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி போனீங்கன்னா 1998க்கு முன்னாடி இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இது வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டே வாங்காதவங்க எப்படி வாங்குறது, அதேமாரி தொலைஞ்சு போன பர்த் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதா, அதை பற்றின ஃபுல் ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படி பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினா கோர்ட் மூலமாக போயிட்டு அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ அந்த ப்ராசஸ் கேன்சல் பண்ணிட்டு முழுக்க டேரெக்டாகவே வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாகவே உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் இருக்கான்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இதுக்கான வீடியோ நம்ம சேனல் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அந்த 5 வெப்சைட்லும் போயிட்டு உங்களுடைய நேம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதாவது ஆன்லைனில் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆன்லைனில் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஆன்லைனில் சர்ச் பண்ணி உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், பதிவுத்துறை. அங்கே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையானதை நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அப்டேட்டில் வச்சுருப்பாங்க. அதில் போயிட்டு உங்கள் நேம் பார்த்தா இருக்கா இல்லையானதை நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, டேரெக்டாக உங்களுடைய பதிவுத்துறை அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போயிடுங்க. இன்கேஸ் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தெரியலனா tnregionate.government.in இந்த வெப்சைட்டில் வந்துருங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாவட்ட பதிவாளர் அலுவலகம்னு. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதேமாரி காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம். இதில் பார்த்தா பேஜஸ் கொடுத்துருக்காங்க, 2-3 பேஜ் நிறைய மாரி பேஜ் போயிட்டே இருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இன்னும் சர்ச் பண்ணது இருக்குது பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமும் இல்லை உங்கள் தாலுக் நேமையும் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே போதும். ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகிடும். இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பார்த்தா 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கும். உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தான் நீங்கள் போய் ஆகணும். ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கோ, எந்த ஆஃபீஸ் இருக்கோ, அதுக்கு நீங்கள் டேரெக்டாக போயிடுங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு லெட்டர் மாரி நீங்கள் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது என்னோட பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தா இருக்கா இல்லையான்றதை நான் செக் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். அந்த லெட்டர் கூடவே நீங்கள் 500 ருபீஸ் பார்த்தா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சலான் மாரி கட்டி 500 ரூபாயிலேருந்து 700 வரைக்கும் பார்த்தா வாங்குறாங்க. அது பார்த்தா ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு மாறுபடும். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சோடனே அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தா ரெஜிஸ்டர் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. இன்கேஸ் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சுன்னா ஆன் த ஸ்பாட்லேயே உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் யாருக்கு யூஸ் ஆகும்னா, ஸோ உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க ஆல்ரெடி, பட் அது தொலைஞ்சிட்டு இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கேட்டினாவே உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலாம், இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. பதிவு இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கே உங்களால் போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு அமௌண்ட்டை பே பண்ணி உங்களுடைய நேம் ரெஜிஸ்டர் இருக்கா இல்லையானதை மட்டும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இன்கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே, இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு தாலுக்கும் ஏற்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மாறுபடும். ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஜெராக்ஸ் சென்டரில் போய்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா பேஜுமே பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய விஓஓ, ஆர்ஐ அண்ட் தாசில்தார் 3 பேருக்கிட்டையுமே நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். இது கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும்னா, உங்களுடைய ஆதார் கார்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. டிசி இருந்தால் டிசி அட்டாச் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து ரேஷன் கார்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வாங்கினா பதிவேலு அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் உடைய விஓ ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், கிராம நிர்வாக அலுவலர், அவர்கிட்ட போயிட்டு ஒரு சைன் வாங்கிக்கோங்க. அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு அப்படியே ஆர்ஐடி இருக்குது பாருங்கள், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட போயிட்டு ஒரு சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டேரெக்டாக நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு தாசில்தார்கிட்ட ஒரு சைன் வாங்கி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து டேரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அவர்கிட்ட வந்து ஃபார்வேர்ட் பண்ணிடுவார். அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணும். ₹500 வந்து பார்த்தா சலான் கட்டும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாசில்தார் அலுவலகத்தில் ₹500 நீங்கள் சலான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த சலானை இந்த ஃபார்ம் கூடவே நீங்கள் அட்டாச் பண்ணி தான் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. நீங்கள் சலான் வந்து எப்படி பே பண்ணலாம்னா இதோ இருக்கு பாருங்கள், இதான் வந்து பார்த்தா கருவூலம் வெப்சைட்லேயே நீங்கள் உங்களுக்கான சலானை வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். சில கேட்டிருக்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சுட்டு டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இதில் வந்து போனீங்கன்னா உங்களுடைய துறை வந்து கேட்டிருக்காங்க. 01904 டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 160100120, இந்த கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போய்ட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பேமெண்ட்டுக்கான வீடியோனா நீங்கள் வந்து தனியாக கேளுங்க. ஸோ அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் இந்த அதுக்கு முன்னாடியே பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது இந்த பேமெண்ட்க்கான சலானையும் நீங்கள் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சலான் வந்து இருக்கும். இந்த சலானையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சினா போதும், அவங்க டேரெக்டாக ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஆர்டிஓவர் வந்து செக் பண்ணுவார். செக் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுப்பாரு, ரெக்கமெண்ட் லெட்டர் வந்து கொடுப்பாரு. அதாவது இவருக்கு வந்து பஸ் ரைடு வந்து ப்ரொவைட் பண்ணலான்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்து கொடுப்பாங்க. அந்த லெட்டரை இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே அவங்களே அட்டாச் பண்ணி டேரெக்டாக அவங்க தாலுக்கா ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. அகைன் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து உங்கள் விஓ ஆஃபீஸர் கிட்ட உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து திரும்ப வரும். விஓ வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவார். ஒன்ஸ் ஆன்லைனில் அப்டேட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதான் உங்களுக்கான ப்ராசஸ் இருக்கும். இதே தான் வந்து பார்த்தா டெத் சர்டிஃபிகேட்டுக்கும் இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து அமையும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து போகணும். அங்கே போயிட்டு பதிவேல் என்ற சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் கரூரில் வெப்சைட்டில் போயிட்டு ₹500 வந்து சலான் கட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் விஓ கிட்ட வந்து ஃபார்வர்ட் ஆகும். அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வந்து பார்த்தா ஃபுல் ப்ராசஸ். இதுவே நீங்கள் வந்து பார்த்தா அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, பட் நேம் வைக்காமல் நிறைய பேர் வந்து பார்த்தா பர்த் சர்டிஃபிகேட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கான ப்ராசஸ் என்னன்னா ஸோ சேம் ப்ராசஸ் தான், பட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து போக தேவையில்லை. டேரெக்டாக தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதி கொடுத்து அங்கேயே உங்களுக்கான வேலையை நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸும் போக தேவையில்லை, ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கும் வந்து போக தேவையில்லை. ஸோ உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணணும்னா எல்லாமே நீங்கள் உங்களுடைய தாலுக்கு லெவலில் நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போக தேவை, ஆர்டிஓ ஆஃபீஸும் வந்து போக தேவையில்லை. ஓகே, இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான புதிய ப்ராசஸ். ஒரு புதுசாக ஒரு பட்ஜெட் வாங்கினா இந்த ப்ராசஸ் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமையும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கு, அதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டவுட்ஸை நான் தாராளமாக வந்து கிளியர் வந்து பண்ணிடுறேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.